அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 8ல இருக்கக்கூடிய 10th நியூமெரிக்கல் ப்ராப்ளமா டிஸ்கஷன் பண்ண போறோம். கொடுக்கப்பட்ட கணத்தில் சூரியனிடமிருந்து 4 கலோரி cm/-2 மினிட் இன்வர்ஸ் என்ற அளவில் பூமியானது ஆற்றலை பெறுகிறது. ஒரு நிமிடத்திற்கு புவியின் 1 cm² பரப்பில் பெறப்படும் போட்டான்களின் எண்ணிக்கை கணக்கிடுக. At the given point of time, the Earth receives energy from Sun at 4 calories cm/-2 minute inverse. Determine the number of photons received on the surface of the Earth per centimeter per minute. Given mean wavelength of the sunlight is 5500 angstrom. ஸோ மெயினாக இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சன்னில் இருந்து எர்த்து ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E is equal to 4 கலோரி cm/-2 தென் மினிட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பர் மினிட்டுக்கு 4 கலோரி cm/-2 அப்படிங்கிற எனர்ஜியை அது ரிசீவ் பண்ணுது அப்படின்னா, ஸோ வேவ்லென்த் அப்படின்னா lambda is equal to mean wavelength of the sunlight. ஸோ 5500 ஆங்ஸ்ட்ராம் இருக்குது அப்படின்னா, ஸோ எத்தனை போட்டான்ஸ், ஓகே, ஸோ அங்கிருந்து புவி பரப்பில் 1 cm² பெறப்படும் போட்டான்களின் எண்ணிக்கை, அப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எவ்வளோ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எனர்ஜி இஸ் கிவன் இன் தி கலோரி cm/-2 மினிட் இன்வர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த கலோரி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜூலுக்கு மாற்ற போறோம். ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா therefore 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூலுக்கு ஈக்குவல். அப்போ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எப்படி சார் சால்வ் பண்றது, எந்த ரிலேஷன் சார் சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர் எனர்ஜிக்கான ரிலேஷன்ஸ் தான். ஸோ P is equal to NE divided by T. Here P it is nothing but power. Then பார்த்தீங்க அப்படின்னா E it is nothing but energy. T it is nothing but ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம எந்த ஃபார்முலால சார் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, E is equal to NHE nu அப்படிங்கிற ஃபார்முலால தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா Nங்கிறது தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ Eங்கிறது எனர்ஜி கொடுத்துருக்கு, Hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், Uங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. தென் in this equations can be rearranged. N is equal to E divided by HE nu. So therefore nu is equal to C by lambda. Above relations becomes N is equal to E lambda divided by HC. So substitute all the values. Energy is equal to 4 into 4.2 into lambda is equal to 5500 angstrom. 5500 angstrom. So into 10 to the power of minus 10 meter whole divided by 6.626 into 10 to the power of minus 34 into 3 into 10 to the power of 8. ஸோ இப்போ இதை நாம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, which is equal to 4.65 is equal to 4.65 into 10 to the power of 19 photons. Okay, so number of photons or centimeter square. So இவ்வளோ photons நம்மளுக்கு எமிட் ஆகுது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 4.65 10 power 19 photons.
Okay, thank you for watching this video.